வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 மேச ராசிக்கான ராகுகேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்புறம் கேது 5ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக ராகு 11ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னாலே உங்களுக்கு அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாங்க. மிகப்பெரிய பெரும் பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு நல்ல விஷயம் அமையும். அது இப்போ கிடச்சிருக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடச்சி வேறு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கான தருணங்களும் கண்டிப்பாக வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள்லாம் படிப்படியாக நல்லபடியாக அடைஞ்சிரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி படிக்க முடியலன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்களுடைய மன அழுத்தம்லாம் கண்டிப்பாக விலகுங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய காதல் நல்லபடியாக கைகூடும். கேது 5ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் நல்லபடியாக திருமணம் பண்ணி வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் செலவுகள்லாம் செய்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது அவங்க காலேஜுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, அவங்க இந்த கோர்ஸ் தான் வேணும்னு சொல்கிறதுக்காக நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் செலவு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் யாரோட பழகுறாங்க, அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்காணிக்கணுங்க. ஏன்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனங்கள் தேவை. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்து நீங்கள் மெடிசன்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும். உணவு முறைகள்லேயும் கொஞ்சம் கவனங்கள் தேவைங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மருத்துவர் அமைவாங்க. அதே மாதிரி உங்களோட நோயெல்லாம் படிப்படியாக நல்லபடியாக தீர்ந்துருங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அளவுக்கு மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கனவுகளான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கடன்கள் கிடைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் எழுத்துத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அது மாதிரியான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புக் ஸ்டால் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது ஒரு அருமையான காலகட்டங்கள்ங்க. இது 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்களில் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது ராகுவோட சாரத்திலே இருப்பார். அப்போ இந்த மாதிரியான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறது, வெளிநாடுகள் போயிட்டு வர்றது, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, நல்ல வளர்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்களில் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களோட செவ்வாய்ங்கிறது உங்களோட ராசிநாதனாக இருக்கிறனால உங்களுக்கு நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த காலகட்டங்களில். அதுக்கு அடுத்தது இந்த கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது சூரியனோட சாரத்திலே இருப்பார். அதனால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட முன்னேற்றம் நல்லா இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்ங்க இது. 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் இருப்பார், சுக்கிரனோட சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண தடைகள் இருக்காது, நல்லபடியாக திருமணம் நடக்கும், வீடு நல்லபடியாக கட்டுவீங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் மன நிம்மதி, சந்தோஷம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 மார்ச் 2026 5 டிசம்பர் 2026 இந்த மாதிரியான காலகட்டங்களில் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா
மக நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவோட சாரத்திலே இருப்பார். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் ரிசர்ச் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.